வெல்கம் டு ஸ்பிரிச்சுவல் கேர்ள் தமிழ். இது ஆன்மீக தேடலின் பாதை. இன்னைக்கு ஆஸ்ட்ரோ டீடைல் பார்ட் 4ல மேஷ ராசி பத்தி பார்க்கலாம். ராசி மேஷம், ராசி அதிபதி செவ்வாய். ராசி அதிபதி செவ்வாய் இருக்கிறதுனால இவங்களோட பிடித்தமான கலர் லக்கி கலர் அப்படிங்கிறது சிவப்பு, ரெட். அதே மாதிரி இதுல 3 நட்சத்திரம் இருக்கு: அஸ்வினி, பரணி, கார்த்திகை. இந்த அஸ்வினி பரணியில உள்ள 4 பாதமுமே மேஷத்துல தான் இருக்கு. கார்த்திகையில 1ஆம் பாதம் மட்டும் மேஷத்திலையும், மீதி உள்ள பாதங்கள் ரிஷபத்துல அமைஞ்சிருக்கு. இதுல அஸ்வினிக்கு லக்கியான ஒரு விலங்குங்கிறது குதிரை, பரணிக்கு யானை, கார்த்திகைக்கு ஆடு. அதே மாதிரி இவங்களோட லக்கி நம்பர்ஸ், அதிர்ஷ்ட எண் அப்படிங்கிறது 9, 5, 6. இது மேஷராசியில் உள்ள எல்லாருக்கும் உள்ள பொதுவான லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒவ்வொரு பாதத்துக்கும் கிடையாது, பொதுவான நம்பர். இப்போ நம்ம பாதம் வயசில் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இதில் அஸ்வினியில் பாதம் 1, 2, 3, 4 இருக்குது. அதில் பாதம் 1ல் உள்ளவங்க ஒரு துரியமான செயல்பாடுகள் கொண்டு வர இருப்பாங்க. புதிய முயற்சி, ஆர்வம், உடல் ஆரோக்கியம் எல்லாத்துலேயுமே சிறந்து இருப்பாங்க. சுயநம்பிக்கை அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. 2வது பாதத்தில் உள்ளவங்க அறிவுத்திறமை நல்லா இருக்கும். கடினமான சூழ்நிலையிலையும் சுலபமாக சமாளிப்பாங்க. சிறு சிறு குழப்பங்கள் அவங்களுக்குள்ள போகும். 3வது பாதத்தில் இருக்கிறவங்க நட்பு, சமூகம், உறவுன்னு வலுவா இருக்கும் இவங்களுக்கு. ஆற்றல் மிகுந்த மனப்பான்மையான இருக்கிறதுனால சற்று அதிரடியா இருப்பாங்க. பாதம் 4ல அவங்க தனிப்பட்ட விஷயத்துல நல்லா பெஸ்டா இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவலும் அதிகமா இருக்கும். லைட்டா செல்ஃபிஷாவும் இருப்பாங்க. அதே மாதிரி பரணியில பாதம் 1 பொறுமை மிகுந்தவரா இருப்பாங்க. நல்ல இன்டெலிஜென்ட், அறிவாளியா இருப்பாங்க. ஏதாவது ஒரு தொழில இருந்தாங்கன்னா அதுலேயும் சிறப்பா இருப்பாங்க. ஒரு ஸ்டேபிளான ஒரு லைஃப் அவங்களுக்கு இருக்கும். பாதம் 2 கடுமையான சூழ்நிலையிலையும் மெதுவாக தான் சமாளிப்பாங்க. சற்று மந்தமான இயல்பு இருக்கும். 3ஆம் பாதம் பரணியில தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். பண்புடன் நடந்துக்குவாங்க. உறவுகள், நண்பர்களிடம் ஒரு வலுவான பிடிப்பு அவங்க கிட்ட இருக்கும். பாதம் 4 ஆன்மீக ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், செல்ஃப் டிசிப்ளின் இதுலலாம் கரெக்டாக செயல்பட்டு வருவாங்க. சில டைம் மட்டும் கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லோவாக ஃபீல் பண்ணுவாங்க. கார்த்திகையில் முதல் பாதம் பிளானிங் செமையாக பண்ணுவாங்க. வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறது தான் அவங்களோட ப்ரையாரிட்டியான கோலாக இருக்கும். அதே மாதிரி செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும். உங்கள் ராசி கட்டத்தில் முதல் வீட்டில் சந்திரன் இருந்துச்சுன்னா அப்போ உங்களோட ராசி மேஷம். அதில் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்கிறது உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க. அந்த நட்சத்திரத்துல எந்த பாதத்தில் இருக்கீங்கன்னு பார்த்துட்டு இதில் உங்களுக்கு கொடுத்த பொது பலனில் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் மேஷ ராசியாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.